பஞ்சபூத சுற்றில் இனியா பாடிய பாடலுக்கு என்றும் கூறாத பெருமை பாராட்டை நடுவர்கள் கூறியவுடன் இனியா அப்படியே பெருமையுடன் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். சரிகமபாவில் பஞ்சபூத சுற்று வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் போட்டியாளர்கள் எதிர்பாராத திறமைகளை காட்டி போட்டியாளர்கள் அனைவரையும் வியக்க வைக்கின்றனர். இந்த சுற்று நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்றவற்றை பிரதிபலிக்கும்படி பாடல் பாடப்படுகின்றது. இந்த நிலையில் தேவயானி மகள் இனியா மேகம் கருக்குது பாடல் பாடியிருந்தார். சினிமா குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்களை சினிமாவில் குடும்பம் என்ற சப்போர்ட்டில்தான் உள்ளே வந்திருப்பார்கள் என நினைப்பது சாதாரணம். தேவயானி எவ்வளவு பெரிய நடிகையாக இருந்தாலும் அவர் மகளை அவளுடைய முயற்சியிலேயே முன்னேறி செல்ல வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் தேவயானியின் ஆசை. இந்த நிலையில் சரிகமபாவில் பல சுற்றுகள் நடந்து முடிந்தது. இந்த வாரம் பஞ்சபூத சுற்று நடைபெற்றது. இதில் இனியா பாடிய மேகம் கருக்குது பாடலுக்கு நடுவர்கள் இனியாவை பாராட்டியுள்ளார்கள். நடுவர் ஸ்ரீனிவாஸ் கூறியது, இனியா, இன்று நீ பாடிய பாடல் உன்னுடைய உழைப்பை காட்டுகிறது, உன் முன்னேற்றத்தை காட்டுகிறது என கூறினார். அதன்போது தொகுப்பாளினி அர்ச்சனா, இனிமேல் நீ தேவயானி ராஜ்குமார் பிள்ளை இல்லை, ராஜ்குமார் தேவயானிதான் இனியாவுடைய பெற்றோர் என்ற பெயரை இந்த மேடையில் நடுவர்கள் வாயால் கூறியது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கேட்டார். இதில் இனியா பெருமையாக அழுது கொண்டே, என் அம்மா எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார். ஆனால் நான் இந்த மேடையில் என்னுடைய சுய முயற்சியால் தான் வந்தேன். இன்று இப்படி நடுவர்கள் கூறியதற்கு பெருமைப்படுகிறேன் என கண்கலங்கி கொண்டே கூறினார். ஸ்ரீனிவாஸ் இரண்டாம் சரணத்தையும் பாடும்படி இனியாவை கேட்டார். இனியாவின் வளர்ச்சி அந்த பாடல் வரிகளில் தெரிந்தது. எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இனியா மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்த போது முன்னேறி வர வேண்டும் என்ற எண்ணம் பஞ்சபூத சுற்றில் இனியாவிற்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி கொடுத்தது.